எட்டின் சுகம் வெல்லும் விரல், எட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே, எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்னடா மச்சான், எதுக்கு இப்ப போன் ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கேன்? என்னடா வேணும்? என்னது என்ன வேணுமா? டேய் மச்சி, எனக்கு வேணும்ல, உனக்கு வேணும். என்னடா மறந்துறியா? நேற்று நம்ம காலேஜ்ல பேசணுமே, ஞாபகம் இல்ல? இன்னைக்கு நம்ம சகான சிஸ்டரை பார்க்க போனோம்னு சொன்னல, உனக்காக நான் ரெடியா நின்னுட்டு இருக்கேன்டா. மச்சான், நீ சொல்றதெல்லாம் சரிதான் மச்சான். சகானாவோட சிஸ்டரை பார்க்கணும்னா, ஆனா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அதான் மச்சி, நான் இன்னொரு பொண்ணு சொன்னேன்ல, அந்த பொண்ணு இன்னைக்கு பார்க்க போறேன் மச்சி. என்னது இன்னொரு பொண்ணா? மச்சான் என்னடா சொல்ற? மச்சி மச்சி, நீ அதுக்குள்ள வேற எங்கேயும் போயிடாத. அதான் சொன்னேன்ல, எங்க அண்ணன் கிட்ட பேசும்போது ஒரு பொண்ணு பேசினானிட்டு, அந்த பொண்ணை தான் மச்சி இன்னைக்கு பார்க்க போறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பொண்ணோட பேரை கண்டுபிடிச்சிட்டேன் மச்சி. பேர் என்ன தெரியுமா? உங்க அண்ணன் கிட்ட போன்ல பேச பொண்ணா? டேய், அந்த பொண்ணு எப்படா இங்க? எனக்கு ஒன்னும் புரியலடா. மச்சான் எனக்கும் தெரியாது, எங்க அண்ணன் தான் நம்ம பொண்ணு பார்க்க போற இடத்துல அந்த பொண்ணும் இருப்பான்னுட்டு. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம என் வருங்கால அண்ணிய பார்க்கலான்னு முதல்ல இங்க வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா நம்ம சகான சிஸ்டரை போய் பார்ப்போம். மச்சி, ஆனாலும் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறான். டேய், உனக்காக நான் கிளம்பி எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கேன் தெரியுமா? நீ வருவேன்னு அது ஒரு போனாவது பண்ணி சொல்லலாம்லடா. சாரி மச்சான், உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன்னா அதுக்குள்ள இந்த போன் பார்ட்டி எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நான் வேற பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கேன்னா அதனாலதான் இப்ப கூட அந்த ஆர்வத்துல தான் நின்றுட்டு இருந்தேன். நீ தான் கோளாறு பண்ணி விட்டுட்ட. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்துதான் வச்சுக்கேன், அந்த பொண்ணை பார்த்திருப்பேன். அந்த பொண்ணு பேர் கூட அபிக்குட்டி மச்சி. என்னது அபிக்குட்டியா? மச்சான் என்ன மச்சான், ஸ்கூல் படிக்கிற பொண்ணும்? மச்சி மச்சி, நான் கூட உன்ன மாதிரிதான் அபிக்குட்டின்னு சொன்னதும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். இல்ல மச்சான், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கான், இப்ப செகண்ட் இயர் போக போறாளாமா. அப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணுதான், அதனால நம்ம பாக்குறதுல தப்பு இல்லை மச்சான். இப்ப அந்த பொண்ணு வந்திருப்போம், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். முதல்ல போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். நின்னுடா, இங்க உன்னால ஒருத்த நொந்து நூடல்ஸ் ஆயிருக்கேன். என்ன விட்டுட்டு நீ மட்டும் அந்த அபிக்குடியை பார்க்க போறியா? மச்சி, எனக்கு ஒழுங்கு மாதிரி தான் இப்ப நீ இருக்கிற லொகேஷனை சென்ட் பண்ணிவிடு. நானும் அங்க வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண அந்த வாய்ஸுக்கு சொந்தக்கார பொண்ணு யாருன்னு நானும் பார்க்கணும். கண்டிப்பா பார்த்தே ஆகணும் மச்சி. என் ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்கன்னா அந்த பொண்ணு யாருன்னு நானும் பார்க்கணும்ல. அந்த வெற்றி டார்லிங் இவர்தானோ? நான் கூட டார்லிங்னு சொன்னதும் இது குட்டி வாண்ட பையன்னு நினைச்சேன். வந்து பார்த்தா தெரியுது. ஓகே ஓகே, பின்னாடி இருந்து நம்ம எடை போட வேணாம், முன்னாடி முகத்தை பார்த்துட்டு அப்புறம் எடை போடுவோம். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, பேக்லயே ஆள் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருப்பான் போல இருக்கு. பரவாயில்ல, முன்னாடி பார்ப்போம். ஏன்னா யாரையும் பின்னாடி வச்சு எடை போடக்கூடாதுல்ல. பார்த்துருவோம் பார்த்துருவோம் பார்த்துருவோம். அந்த வெற்றி டார்லிங் முகத்தை நம்மளும் பார்த்துருவோம். அவங்க மம்மி ரொம்ப ஓவரா பண்றாங்க, இது குட்டி குழந்தை மாதிரி. இப்போ உனக்கு என்ன லொகேஷன் தானே வேணும்? இதோ ஒரே செகண்ட்ல சென்ட் பண்றேன், சீக்கிரம் வாடா. என்ன அந்த வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த வாய்ஸுக்கு சொந்தமான முகம் எதுன்னு சீக்கிரம் பார்த்துருவோம். வாடா. அதுலயும் என்ன ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. அந்த ஃபீலிங்ஸ் உண்டான ஃபேஸ் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். சீக்கிரம் வாடா. மச்சி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஜஸ்ட் பார்க்க தானே போறேன், வேற எந்த ஐடியாவும் இல்லையே. டேய் வாடா. இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, பார்க்கணும் அவ்வளவுதான். சரி நீ சீக்கிரம் வா. இங்க முடிச்சுட்டு நம்ம நேரா சகானா வீட்டுக்கு தான் போகணும். வா. அவ வேற லொகேஷன் இது வரைக்கும் சென்ட் பண்ணலடா, அவளுக்கு வேற கால் பண்ணி அவ லொகேஷனை கேட்கணும். நீ வா. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சரி மச்சான், உடனே வந்துடு மச்சான், நீ லொகேஷன் மட்டும் சென்ட் பண்ணு. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இவனுக்கு காது கேட்காதோ? அது சரி, ப்ளூடூத்தை மாட்டியிருந்தா எப்படி கேட்கும்? இப்பதான் எல்லாரும் இதை மாட்டிக்கிட்டு தெரியறானுங்களே, எந்த நேரமும் இதை மாட்டிட்டு தான் இருப்பானுங்க போல இருக்கு. அது சரி, பணக்கார வீட்டு பையனாச்சு, அவன் கையில இல்ல ஒன்னும் இல்லாதவனே இன்னைக்கு இதை மாட்டிக்கிட்டு தான் தெரியறான். இவன் பெரிய பணக்கார வீட்டு பையன், சொல்லவா வேணும்? எனி டைம் இதை தான் மாட்டிட்டு இருப்பானுங்க போல இருக்கு. இப்ப நம்ம எப்படி கூப்பிடுறது? ஐடியா, அவங்க மம்மி தான் வெற்றி டார்லிங் கூப்பிடுறாங்கல்ல, கூப்பிட்டுடுவோம். டார்லிங், வெற்றி டார்லிங். யாரும் நம்மள வெற்றி டார்லிங் கூப்பிடுறாங்களா? அதுவும் இங்கேயா? யாரு? மம்மியும் உள்ளல இருக்காங்க. ஹலோ டார்லிங், வெற்றி டார்லிங், மிஸ்டர் வெற்றி டார்லிங். கன்ஃபார்மா நம்மள தான் கூப்பிடுறாங்க, யாருன்னு தெரியலையே. சரி பார்த்துருவோம்.
டார்லிங், மிஸ்டர் வெற்றி டார்லிங். கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை கிஞ்சல் முதல் கொஞ்சல் வரை விக்கல் முதல் தும்மல் வரை கட்டில் முதல் தொட்டில் வரை அவளை 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 அவளை. ஹலோ மச்சி, டேய் மச்சான், லைன்ல இருக்கேன் இல்லையாடா? ஹலோ ஹலோ, என்ன எங்கேயாவது போயிட்டானோ? நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். ஹலோ டேய் மச்சான், வெற்றி. என்ன இவனை பார்த்ததும் நமக்கு என்னமோ தோணுது. இவனை எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். எங்க பார்த்துருப்போம்? இல்லை, நான் இவனை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதுவும் தினமும் பார்த்த மாதிரி இருக்கேன். எங்க பார்த்துருப்போம்? இல்லை, நான் இவனை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதுவும் தினமும் பார்த்த மாதிரி இருக்கேன். எங்க பார்த்துருப்பேன்? பிள்ளை மொழி சொல்லை விட ஒற்றை பனை கள்ளை விட போதை தரும் காதல் வர தொலைந்தேன் 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 கண்டேன் 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 கண்டேன். டேய் வெற்றி, என்னடா என்னாச்சு உனக்கு? ஹலோ, என்னைய கூப்பிட்டீங்க? எங்க பார்த்தேன்? ஐயோ, டக்கா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. தினமும் பாப்பனே, எங்க பார்த்துருக்கேன்? ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. வந்துரு வந்துரு வந்துரு, எங்க பாப்பேன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நான் என்னங்க சொல்றது? நீங்க தான் என்ன வெற்றி டார்லிங்னு கூப்பிட்டீங்களா? ஆமா. இல்ல இல்ல, அது வந்து என்னன்னா, இந்திய வளர்ற அது ஒண்ணும் இல்லைங்க. உள்ள உங்க அம்மா உங்களை வெற்றி டார்லிங்னு கூப்பிட்டாங்களா? உண்மையாலத்தை நீங்க வெளியில இருக்கீங்க, கூட்டிட்டு வர சொன்னாங்களா? நான் வந்தேன்னா ரொம்ப நேரமா ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டேனா, நீங்க இந்த ப்ளூடூத்தை மாட்டியிருந்தீங்களா? அதை கேட்கலையா? அதான் உங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி வெற்றி டார்லிங்னு கூப்பிட்டேன். அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ, மம்மியும் அம்மாவும் கூப்பிட்டாங்களோ? சரிங்க, நான் உள்ள வரேன்னு சொல்லுங்க. மம்மி அம்மாவா? ஏங்க, மம்மினாலும் அம்மானாலும் ரெண்டும் ஒன்று தானே? அது என்ன மம்மியும் அம்மாவும்? அது ஒண்ணும் இல்லைங்க, எங்க மம்மி நானு மம்மின்னு கூப்பிட்டே பழகிட்டேன். உண்மையால அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். அதனாலதான் மம்மி அம்மா. இப்ப புரிஞ்சுதா? புரியலைன்னா சொல்லுங்க, இன்னும் கிளியரா சொல்றேன். இல்ல இல்ல, இப்ப புரிஞ்சிருச்சு. அவங்க மம்மி, இவங்க அம்மா. கரெக்டா? அதேதான். பரவாயில்ல, ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்களே. என் காலேஜில் கூட நான் தான் டாப்பர். ஸோ எல்லாரும் என்ன புத்திசாலின்னு தான் சொல்லுவாங்களே. சூப்பருங்க, நீங்க புத்திசாலி தான். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஓகே, உங்க மம்மி அம்மா ரெண்டு பேரும் உங்களை கூப்பிட்டாங்க. உள்ள வந்துருங்க, என்ன போறேன். வரேங்க. ஓகே வாங்க, என்ன போறேன். ஐயோ, இந்த பொண்ணு போறாளே. இந்த பொண்ணு பார்த்ததும் உங்களுக்குள்ள ஷாக் கிடைச்ச மாதிரி ஜிவ்வுன்னு இருந்தது. அன்னைக்கு என்கிட்ட போன் பேசும்போது ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது. அதே ஃபீலிங்ஸ் இந்த பொண்ணு பார்த்ததும் வருதுன்னா, அப்போ இந்த பொண்ணு தான் ஒருவேளை அபிக்குட்டியா இருப்பாலும். பேசாம பேரை கேட்டுருவோமா? ஆமா, பேரை கேட்கணும். அந்த பொண்ணு ஏதாவது தப்பா நினைச்சிட்டானா? அவ ஒண்ணு டார்லிங்னே கூப்பிட்டுட்டான். நீ பேரை தானடா கேட்க போற? சும்மா பயப்படாம கேளு. வெளியில யாரும் இல்ல, அவ எதனா திட்டினா கூட யாருக்கும் தெரிய போறது இல்ல. நம்ம கேட்டுருவோம். எக்ஸ்கியூஸ் மீ. இவனை பார்த்ததும் நமக்குள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. இவனை எங்க பார்த்திருக்கோன்னு பேசாம இவன்கிட்ட கேட்டுருவோமா? கரெக்ட், அதான் சரி, இவன்கிட்ட கேட்டுருவோம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, நீங்களும் கூப்பிட்டீங்களே, எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்களே சொல்லுங்க. நான் அப்புறம் கூட சொல்றேங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கல்ல, அதை சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லங்க, பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அப்படிலாம் இல்லங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறமா நான் பேசுறேன். நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க,
ஒரு 2 days முன்னாடி எங்க இனியண்ணாக்கு நான் கால் பண்ணேன். என் போனை அட்டன் பண்ணி பேசுனது நீங்க தானே? ஐயோ, இவரு இனியனோட தம்பியா? அச்சோ, போச்சு போச்சு போச்சு. அன்னைக்கு வேற நான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம லவரே அது இதுன்னு பேசியிருக்கேனே. இப்போ இவர் வேற கேட்கிறாரு, என்ன பண்றது? எதுவும் சொல்லி சமாளிக்க முடியாது. ஏன்னா இனியனா உள்ள இருக்காரு. வெளியில வந்ததும் நான் தான் அப்படின்னு போட்டி கொடுத்துருவாரு. அதுக்கு நம்மளே சரண்டர் ஆயிடணும். இவர் பார்த்தா நல்லவரா தெரியுறாரு. அதிகமா நம்மள எதுவும் கேட்க மாட்டாரு. அது வந்துங்க, ஆமா, நான் தான் அந்த போன் அட்டன் பண்ணி பேசினேன். சாரிங்க. எப்படிங்க? ஆமா, என்னென்ன பேசுனீங்க? நீங்க இனியனோட லவ்வர் தானே? பரவாயில்ல, கூச்சப்படாம என்கிட்ட சொல்லுங்க. நான் ஆன்டி கிட்ட நான் சொல்றேன். அப்படிதானே? என்ன பார்த்தா இனியனோட லவ்வர் மாதிரியா தெரியுது? ஐயோ, சாரிங்க. அது வந்து அது ஏன் மேல தப்பு இல்ல, அண்ணன் மேலதான் தப்பு. அண்ணன் தான் உங்க நம்பரை மை ஹார்ட்னு சேவ் பண்ணி வச்சிருந்தாரா? அவ தம்பின்னு சேவ் பண்ணணும்ல. பிரதர் தம்பின்னு எவ்வளவு இருக்கு, அப்படி போட்டு சேவ் பண்ணலாம்ல. அது என்ன மை ஹார்ட்னு? அதுவும் இல்லாம உண்மையாலத்த இனியனாக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்களா, ரொம்ப கஷ்டம்லாம் பட்டாங்களா. அதான் ஒருவேளை இனியனா யாரையாவது லவ் பண்ணா நம்ம போய் அத்தை கிட்ட சொல்லலாமேன்னு அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான். என் மேல தப்பு இல்லைங்க, சாரிங்க. சரிங்க, பரவாயில்ல. நான் சும்மா தான் கேட்டேன். ஆமா, அது என்னங்க உமையாலத்த இனியனா ஒரு முறையே தப்பா இருக்கு? அதுவா, அது நான் சின்ன வயசுல இருந்தே இனியனாவை அண்ணான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். உண்மையாலத்தை அத்தைன்னு கூப்பிட்டு பழகிட்டேன். ஆனா இப்ப பாருங்களேன், இனிமே நான் இனியனானே அண்ணன் கூப்பிட முடியாது. இனியனாவை மாமான்னு தான் கூப்பிடணும். அது எங்க திடீர்னு இனியனா மாமா வைட்டாரு? ஆமாங்க, ஏன்னா இனியனா எங்க அக்கா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ அக்கா மாமா அப்படிதானே? அப்ப இனியனா எனக்கு மாமா தானே? ஓ, அப்போ அண்ணா பொண்ணு பார்க்க வந்தது உங்க அக்காவை தானா? உங்க அக்காவை தான் அண்ணா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களோ? ஆமா, எங்க அம்மா அக்காவை தான் இனியனா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஏற்கனவே போட்டோலாம் பார்த்து அவருக்கு பிடிச்சிருச்சு. இப்போ சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ இனியனாவும் எங்க அம்மா அக்காவும் தான் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணன் என் அண்ணிக்கிட்ட தனியா கடலை போடுறாரோ? எங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்ணலாமே, ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க அந்த போனை வச்சு ஏன் எதுவும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ், சொல்ல மாட்டீங்கல்ல? இனிமே நான் அந்த போனை பத்தி பேச மாட்டேன், போதுமா? இப்பல இருந்து நீங்களும் நானும் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, நீங்க வேணாலும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேளுங்க, என்ன ஹெல்ப் பண்ணி கேளுங்க, நான் பண்றேன். ஹெல்ப்புக்கு முன்னாடி முதல்ல எனக்கு ஒன்று சொல்லுங்க. உங்க பேரு ஹபிக்குட்டி மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது? ஹபிக்குட்டினா இல்லைங்க, அபிநயா. என் பேரு அபிநயா. உமையாலத்தை தான் அபிக்குட்டின்னு கூப்பிடுவாங்க, குட்டிமான்னு கூப்பிடுவாங்க. அதை வச்சுதான் இனியனாவும் கூப்பிடுறாங்க. என் பேரு அபிநயா. அபிநயா, நைஸ் நேம். உங்க பேர் சொல்லவே இல்லையே, உங்க பேர் என்னங்க? ஏங்க, அதான் என் பேரை முதல்ல கூப்பிட்டீங்களே, வெற்றி டார்லிங்னு கூப்பிட்டீங்களே. உங்க பேரு வெற்றி டார்லிங் தானா? பாத்தீங்களா, போன் மேட்டர் வச்சு நான் உங்களை ஓட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன ஓட்டுறீங்க பாத்தீங்களா? அது எப்படிங்க பேரே வெற்றி டார்லிங்னு வைப்பாங்க? என் பேரு வெற்றி செல்வன். எங்க மம்மி என்ன வெற்றி டார்லிங்னு கூப்பிடுவாங்க. வெற்றி செல்வன். வெற்றி செல்வன்றதை விட வெற்றி டார்லிங் நல்லாதான் இருக்கு. எழுதி விட்டால் தீனும் சற்றும் அது சுத்த தமிழ் பேர்தான், அயல் வார்த்தை அதில் இல்லை. என் பேரின் பின்னால் வரும் பேர் நான் சொல்லவா? வெற்றி செல்வன், நைஸ் நேம்ங்க. தேங்க்ஸ்ங்க. சரி, இப்பதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோமே, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா, என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, எங்க அண்ணனும் என் வருங்கால அண்ணியும் இங்க தனியா நின்று கடலை போட்டுட்டு இருக்காங்க சொன்னீங்கல்ல, அங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஐயே, என்னங்க இப்படி இறங்கிட்டீங்க? அவங்க 2 பேரும் தனியா பேசணும் தானே போயிருக்காங்க. அங்க நீங்க போனா அவங்க எப்படி தனியா பேச முடியும்? அதெல்லாம் எங்க அண்ணன் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வாங்க, அவங்க போறதுக்குள்ளார நான் என் வருங்கால அண்ணியை பார்க்கணும். நான் இன்னும் என் அண்ணியை பார்க்கவே இல்லைங்க. சீக்கிரம் வாங்க, என் அண்ணன் கூட இருக்கும்போது என்ன பார்த்துடணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அபிக்குட்டி, ப்ளீஸ்ங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்.
டோன்ட் வரி வெற்றி டார்லிங். கம் ஆன், என் பின்னாடியே வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா ஒண்ணு, சத்தம் போடாம வாங்க. சத்தம் போடாம வர போலாமா? ஓ, போலாமே. வெற்றி ஸ்ட்ராங்காவே இருடா, எதுலயும் கவுந்துடாத. நம்ம இன்னும் சகானா சிஸ்டரை வேற பார்க்கல, இதுலயே கவுந்துருவோம் போல இருக்கேன். நம்ம வெறும் பார்க்கணும் தானே சொன்னோம், ஜஸ்ட் பார்க்கணும் அவ்வளவுதான். பார்த்தாச்சுல, ஆதிக்குட்டிய பார்த்தாச்சு. ஐயோ கடவுளே. அடியே அவி, நீ கேட்க பண்ண கேள்வி கேட்காம விட்டுடேடி. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதுலயும் அவன் குரல் எனக்கு பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு. தினமும் நான் இந்த குரலை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா எங்கன்னு தான் தெரியணும். இவன் இங்க இருந்து போறதுக்குள்ளார கண்டிப்பா கேட்டணும். அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான்ல, நம்ம எப்படியாவது கேட்க முயற்சி பண்ணி கேட்டுருவோம். பேசாத பேச்செல்லாம் பேச பேச நிம்மதி, பேசாது போனாலும் நீ சாகவே. கெஞ்சல் முதல் கொஞ்சல் வரை, விக்கல் முதல் தும்மல் வரை, கட்டில் முதல் தொட்டில் வரை, அவளை 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 கண்டேன் 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 காதலவே. கொண்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. நான் சொன்னது உங்களுக்கு சரியா படுதா? எதுவா இருந்தாலும் நீங்க நல்லபடியா யோசிச்சுட்டு நல்ல முடிவா எடுங்க. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அபி, அபி குட்டி. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னங்க, எங்க போறோம் நாம? என்னங்க, ஏதோ சிவரேறிலாம் குதிக்கிறோம், போதாருக்குள்ளலாம் எகிரி குதிச்சு வரோம். அண்ணனையும் அண்ணியும் தானங்க பார்க்கணும்னு சொன்னேன். இன்னமும் எதையோ கொள்ள அடிக்க போற மாதிரி கூட்டிட்டு போறீங்க. சத்தம் போடாதீங்க. ஆமாங்க, உங்க அண்ணனையும் அண்ணி என்ன காட்ட போனேன். ஆனா என்ன, அவங்க இருக்கிறது பால்கனில இல்ல. பால்கனில இருக்காங்களா, நம்ம வீட்டுக்குள்ளார போய் போனோம். வீட்டுல பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் இருக்காங்க. உங்க அம்மா, மம்மி, அப்பா, டாடி, அப்புறம் எங்க மம்மி, எங்க சித்தி, எங்க சித்தப்பா எல்லாரும் இருக்காங்கல்ல. அவங்க மத்தியில நம்ம போனா எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க, ஏன் போறீங்கன்னு எக்கச்சக்கமா கேள்வி கேட்பாங்க. கேட்பாங்களா இல்லையா? என்னங்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆமா ஆமா, கேட்பாங்கதான். ஆமாங்க, அவங்க கேட்பாங்க. சாரி, அதுக்கு நம்ம ஏங்க இப்படி பொதாரெல்லாம் எகிரி குதிச்சு செவரெல்லாம் ஏறி குதிச்சு இப்படிதான் பால்கனிக்கு போக முடியுமா என்ன? அட ஆமாங்க, இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்தாதான் நீங்க உங்க வருங்கால அண்ணிய பார்க்க முடியும். உங்க வருங்கால அண்ணிய பார்க்கணுமா இல்லையா? ஆமா ஆமா, என் வருங்கால அண்ணிய கண்டிப்பா பார்க்கணும் தான். ஆனா என்ன, நான் இப்படி எல்லாம் குதிச்சு பழக்கம் இல்ல. சரி, இனிமே கத்துக்கணும் போல இருக்கு. ஆமாங்க, என் வருங்கால அண்ணிய பார்க்கணும் தான். வெரி குட். அதுக்கு தான் நம்ம இப்படி ரிஸ்க் எடுக்கிறோம். ஓகேவா? நீங்க அமைதியா என் பின்னாடி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, போலாமா? போலாங்க. ஆமா, இதுவும் உங்க வீடு தானா? இதுவா? இது எங்க வீடு இல்ல, இது பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு. என்னது, இது பக்கத்து வீட்டுக்காரங்க தான்? ஏங்க, அப்ப நம்ம செவரேறி குதிச்சது உங்க வீடு இல்லையா? அட என்னங்க, எங்க வீடா இருந்தா நம்ம ஏன் செவரேறி குதிக்கணும்? கேட்டு திறந்து உள்ள போலாமே. இது பக்கத்து வீட்டுக்காரங்களோட இடம். அதனாலதான் நம்ம செவரேறி குதிச்சு போதாருலாம் பூந்து இப்படி ரிஸ்க் எடுத்து வர மாதிரி இருக்கு. இந்த வழியா போனாதான் நம்ம பால்கனிய சீக்கிரமா பிடிக்க முடியும். புரியலையா? ஷார்ட் ரூட்ல போறோம். ஐயோ வெற்றி, இந்த மாதிரி பழக்கம் உனக்கு இல்லவே இல்லையடா. வேணும், இன்னமும் வேணும். நாளை நிறைய குதிச்சிருக்கேன். என்னது, நிறைய குதிச்சிருக்கீங்களா? ஏங்க, யார் வீட்லயாவது ஏதாவது ஆட்டைய போடுவீங்களா என்ன? நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? தேங்க்ஸ். என்கிட்டயா? ஆமா ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா இப்ப கேட்க டைம் இல்ல. நம்ம முதல்ல போயிட்டு இனியன் அண்ணாவையும் எங்க அக்காவையும் பாப்போம். அப்புறமா உங்ககிட்ட கேக்குறேன். இனியன் அண்ணாவோட குரலும் எங்க அம்மாக்காவோட குரலும் கேட்டுதா? நம்ம கிட்ட வந்துட்டோம். நம்ம மிஷன் சக்சஸ். மிஷன் சக்சஸா?
டேய் வெற்றி, எல்லாம் புது விதமா இருக்கேடா. இது கூட நல்லாதான் இருக்கு. புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. போலாம். நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். என் இதயம் வாழ்ந்ததோ தன்னை அறியாமலே, உன்னை அது சேர்ந்ததோ இல்லை இனி ஏதும் என்று வாடி. யாரோ ஒருத்தங்க பேசுறதுக்கே பயந்து பயந்து நின்னுட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா ரொம்ப நெருக்கமா நின்னுட்டு இருக்கீங்க. சாரிங்க. ஐயோ அண்ணா, சும்மா என்னை குறை சொல்லாதீங்க. நானா கிடையாது. இதெல்லாம் பண்ணது உங்க தம்பி தான். உங்களை பார்க்கணும் மாமா. டேய், என்னடா விளையாட்டு? நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே உங்க அனுமதி. ஏய் சஹனா, நீயா? வெற்றி, நீயா? ஆனா நீங்க என்ன பண்ற? அட பாவி, மிஸ்ல தப்பிச்சிருக்க. இல்லன்னா கல்யாணத்தை நிறுத்திருப்பீங்க, அப்படிதானே? அக்கா, அந்த வாய்ஸ்லயும் அதே ஃபீலிங், இவ அவ தங்கச்சி பத்தி சொல்லும் போதும் அதே ஃபீலிங். அப்போ நீங்க நாள அருந்தவள் கிடையாது. ஏனி என்னன்னா சும்மா என்ன கலாய்க்கிறாங்க. பூஜி மாட்டி விட்டுட்டீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப என்ன மாட்டி விட்டுட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க. இல்லன்னா ஏனி என்னன்னா தாலையில கொட்டுவாங்க. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன். சரிங்கடா, ரைட்டுங்க. ஏய் சகனா, நீதான் என் வருங்கால அண்ணியா? சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இனி என்னன்னா ரொம்ப நல்ல கேரக்டர். நீ என்ன ஆசைப்படுறியோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம். சரி வாங்க போவோம்.